Hi friends, welcome to Creative Designers. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த silk saree-ஓட blouse-க்கு aari work பண்ணலாம். saree நல்ல ஒரு மாம்பழ கலர்ல இருக்கு. ஃபுல்லா இந்த மாதிரி மயில்ல டிசைன் பண்ணிருக்காங்க. கான்ட்ராஸ்ட் இந்த border கொடுத்திருக்காங்க. வாங்க இப்போ நம்ம work ஸ்டார்ட் பண்ணலாம். First sleeve portion பார்க்கலாம். அதுக்கு நான் 8 inches-ல இந்த மாதிரி sleeve draw பண்ணிருக்கேன். Next border-ல இருந்து 1/4 inches-க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுல இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிரலாம். ஜாயின் பண்ண லைன்ல sugar beads 3 beads stitches பண்ணிக்கலாம். Next நம்ம 4 size bead single bead stitch பண்ணலாம். இது கொஞ்சம் பெரிய size beadன்றதுனால single bead stitch பண்ணிக்கலாம். திரும்பவும் sugar bead ஒரு layer கொடுத்து அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். Next normal needle-ல நம்ம 4 size bead ரெண்டு எடுத்து stitch பண்ணிட்டு இப்போ சென்டர்ல ஒரு லாக் பண்ணிரலாம். Next கொஞ்சமா கேப் விட்டு திரும்பவும் நம்ம 4 size bead ரெண்டு எடுத்து ஸ்டிட்ச் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி சென்டர்ல ஒரு லாக் பண்ணிரலாம். இப்போ இந்த ரெண்டு பீடுக்கு சென்டர்ல ஒரு பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிரலாம். 3 beads and 2 beads இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா நம்ம ஸ்டிட்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா ஸ்டிட்ச் பண்றது லுக் கொஞ்சம் டிஃபரண்டா நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. சேம் இதே மாதிரி மேல் போர்ஷன்லயும் ஸ்டிட்ச் பண்ணிரலாம். Next இந்த sugar beads-ல இருந்து 1/4 inches-க்கு மார்க் பண்ணிக்கலாம். Next மார்க் பண்ணதுல இந்த மாதிரி லைன்ஸ் draw பண்ணிக்கலாம். அந்த லைன்ல இருந்து 1.5 inches-க்கு திரும்ப இன்னொரு லைன் draw பண்றேன். இப்போ திரும்ப 1.5 inches-ல லைன்ஸ் draw பண்ணி நம்ம அது ஒரு பாக்ஸ் ஷேப்ல வரைஞ்சிரலாம். இந்த லைன்ல sugar beads 3 beads stitches பண்ணிக்கலாம். Next அந்த மேல் லைன்லயும் sugar beads வச்சு ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். இப்போ இந்த லைன்ஸ்க்கு நம்ம 4 size bead எவ்வளவு தேவை நீடில எடுத்துட்டு நீடில கீழே இறக்கிட்டு இப்போ ஒரு பீடுக்கு நடுவுலயும் ஸ்டிட்சஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி எல்லா லைன்ஸ்லயும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். Next அதோட center portion மார்க் பண்ணிட்டு நம்ம 6 size bead வச்சு stitches பண்ணிக்கலாம். Next reverse-லயும் ஒரு லாக் பண்ணிரலாம். sugar beads எவ்வளவு தேவையோ நீடில எடுத்துட்டு அதை சுத்தி place பண்ணிட்டு இப்போ 3 bead once நம்ம stitches பண்ணிக்கலாம். Next sugar beads ரெண்டு சம்கி ஒன்னு வச்சு இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிரலாம். சேம் இதே மாதிரி நாலு சைடுலயும் ஸ்டிட்ச் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் சென்டர்லயும் ஸ்டிட்ச் பண்ணிட்டு அது ஒரு சர்க்கிள் ஷேப்ல கொண்டு வந்திரலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பாக்ஸ்லயும் சென்டர்ல அதே வர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். இங்க பண்ணிருக்கோம்ல பீட் வர்க் சேம் அதே வர்க் இந்த லைன்லயும் கொடுத்துறலாம். கீழேயும் மேலேயும். ஓகே அது இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸோட 4 கார்னர்ஸ்லயும் glue அப்ளை பண்ணிட்டு ஐ ஷேப் கிளிப் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா பாக்ஸோட கார்னர்ஸ்லயும் சேம் இதே மாதிரி நம்ம ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும் நமக்கு. இந்த sugar beads-ல இருந்து 1 inches-க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுல லைன் draw பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல bead work கொடுத்தோம்ல சேம் அதே work அந்த போர்ஷன்லயும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். blouse-ஓட sleeve portion இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட work பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். ஆனா அதோட அவுட்புட் பாருங்க ரொம்பவே கிராண்டான ஒரு டிசைன் நமக்கு கிடைச்சிருக்கு. blouse-ஓட back neck portion sleeve portionல ஸ்டார்டிங்ல கொடுத்த bead work அதே இந்த neck portionல ஃபுல்லா கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ரேண்டமா புட்டாஸ் ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். நம்ம 6 size bead-உம் அதை சுத்தி sugar beads-உம் place பண்ணிட்டு ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். blouse-ஓட back neck இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. blouse-ஓட front neck portion blouse-ஓட overall views பாருங்க. bead work இந்த கலர் cloth-க்கு செம்மையா இருக்கு. இது ரொம்பவே அழகா இருக்கு இந்த டிசைன் பார்க்கிறதுக்கு. blouse ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதோட அவுட்புட் பாருங்க. இந்த டிசைன் வர்க் பண்றது ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். சோ நீங்களும் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எனக்கு கால் இல்லனா மெசேஜ் பண்ணலாம்.
ஒரு சிம்பிளான ஒர்க்லேயே ஒரு கிராண்டான ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ஸ்லீவ்ஸோட லுக் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாரீ வித் ப்ளவுஸோடு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குது. கலர் காம்பினேஷனும் செம்மையாக இருக்குது பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் பார்த்துட்டு நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கால் பண்ணி டவுட் கேட்குறாங்க. ப்ளஸ் என்னை ரொம்பவே என்கரேஜும் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு எப்போவுமே தேவை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.